முசாஃபர் நகர் கலவரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரிய மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கலவரத்தை அடக்க உரிய நடவடிக்கைகளை உத்தரப்பிரதேச அரசு எடுக்கவில்லை என கண்டித்துள்ளது. மொத்தம் 48 பேர் உயிரை பலிவாங்கிய உத்தரப்பிரதேச கலவர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட இரு மனுக்களை தலைமை நீதிபதி பி சதாசிவம் தலைமையிலான அமர்வு வியாழனன்று விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. கலவரத்தை கட்டுப்படுத்த உத்தரப்பிரதேச அரசு போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று கண்டித்த நீதிபதிகள் முசாஃபர் நகரில் அமைதியை ஏற்படுத்துவதில் மத்திய அரசுக்கும் பங்கு இருக்கிறது என்று கருத்து தெரிவித்தனர். சிபிஐ விசாரணை கோரும் மனுக்கள் மீது செப்டம்பர் 16ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி மத்திய அரசுக்கும் உத்தரப்பிரதேச அரசுக்கும் நீதிபதிகள் நோட்டீஸ் அனுப்பினர். மேலும் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் இரு அரசுகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனிடையே பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களில் ஒருவரான கல்ராஜ் மிஸ்ரா தலைமையில் தொண்டர்கள் முசாஃபர் நகரை நோக்கி புறப்பட்டனர். காசியாபாத் எல்லையில் கல்ராஜ் மிஸ்ரா மற்றும் 7 பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர்.